இன்னும் 5 வருஷம் கழிச்சு 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. நீங்க சொல்லலாம், நான் என் லைஃபை கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு. இல்ல, நான் 5 வருஷம் முன்னாடி இருந்த அதே பிளேஸ்ல தான் இப்போ கூட இருக்கேன்னு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 2 ரிசல்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அது ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் இல்ல, ஒரு லெக்சர் இல்ல, ஒரு பாட்காஸ்ட் கூட இல்ல. அது ஒரு டிசிஷன். ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு டிசிஷன். ஆனா அதுதான் உங்க லைஃப் ப்ரோக்ரஸ் ஆகுமா இல்ல எல்லா டேஸும் ஜஸ்ட் பாஸ் ஆகிடுமான்னு டிசைட் பண்ணோம். வெல்கம் டு உங்க லைஃபோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் 10 மினிட்ஸ். நீங்க ஒவ்வொரு முறையும் அலார்ம் கிளாக்கை ஸ்னூஸ் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஸ்லீப் மட்டும் வாங்கல, நீங்க உங்க ஃபியூச்சரை கொடுத்து பே பண்றீங்க. நான் சீரியஸா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எழுந்த ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ்ல உங்க பிரெயின் 40% அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பேசிக்கலி ஒரு சீட் கோட வேஸ்ட் பண்றீங்க. மேபி நீங்க இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டோ ஸ்க்ரால் பண்ணிட்டோ இருப்பீங்க. இல்ல ஆன்லைன் ஷாப்ஸ்ல தேவையில்லாத ஐட்டம்ஸை பை பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்ட் தானே? இது ரொம்ப ஃபெமிலியரா ஃபீல் ஆகுதா? எஸ். இப்போ கேள்வி என்னன்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஸ்டோரி என்ன? நீங்க அட்மையர் பண்ற பீப்புள் உங்க ரோல் மாடல்ஸ். அவங்க சூப்பர் ஹீரோஸ் இல்ல, அவங்க மவுண்டன் மேல சன்ரைஸ்ல மெடிடேட் பண்ண போறவங்களும் இல்ல. அவங்களும் ஜஸ்ட் சிம்பிளி உங்கள மாதிரி தான். அவங்க 5 AM எழுந்துக்கிற ரீசன் அலாம் சவுண்ட் பிடிக்குதுன்னு இல்ல, அவங்க எழுந்துக்கிறதுக்கான ரீசன் அந்த மொமெண்ட் ஒரு கோல்டன் மென்டல் விண்டோ. நோ மெசேஜஸ், நோ நோட்டிபிகேஷன்ஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஜஸ்ட் பியூர் ஃபோக்கஸ். இது ஜஸ்ட் மார்னிங் பர்சன் ஆகிறது பத்தி இல்ல, இது உங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்றத பத்தி. கேட் வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா இந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் 5 வருஷத்துக்கு அப்புறமா உங்க ட்ரீம் லைஃபை கிரியேட் பண்ணலாம். நீங்க மார்னிங்ல ஜஸ்ட் 1 hour உங்களுக்காக டெடிகேட் பண்ணினா நீங்க 95% பீப்புளை விட மென்டல் அட்வான்டேஜை கெயின் பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த 95% பீப்புள் பெட்ல இருந்து எழுந்தே இருக்க மாட்டாங்க அண்ட் டைரக்டா இன்ஸ்டாகிராமையும் ஓபன் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுல் டேவும் யோசிப்பாங்க, என்னன்னா ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகுது, ஏன் நான் மற்றவங்க பின்னாடி போறேன்னு. பட் ட்ரூத் என்ன தெரியுமா? மார்னிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் hour ஜஸ்ட் மார்னிங் இல்ல, அது ஒரு மென்டல் லான்ச் பேட். அந்த டைம்ல தான் உங்க பிரெயின்ல டோபமைன் பீக்ல இருக்கும். டோபமைன்னா அது உங்க பிரெயின் ரொம்பவே லவ் பண்ற ஒரு கெமிக்கல். கார்டிசால் லெவல் ரைஸ் ஆகி நீங்க ஸ்லீப்பி பொட்டேட்டோல இருந்து ஆக்டிவ் ஹியூமனா மாறுவீங்க. ஸோ நீங்க அந்த கெமிக்கலை வேஸ்ட் பண்ணாம ஸ்டீர் பண்ணினா சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆக்டிவேட் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிரெயின் வெட் சிமெண்ட் மாதிரி. இந்த டைம்ல நீங்க என்ன இம்ப்ரிண்ட் பண்றீங்களோ அது அப்படியே செட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த டைம்ல இன்ஸ்டாகிராம் டேட்டா பார்த்தா நீங்க டிஸ்ட்ராக்ஷனை பிரெயின்ல இன்ஸ்டால் பண்றீங்க. ஆனா அதே நீங்க இந்த டைம்ல பிளான் பண்ணா, ரைட் பண்ணா, இல்ல எக்ஸசைஸ் பண்ணா ஆர் லேர்ன் பண்ணா நீங்க growth-ஐ இன்ஸ்டால் பண்றீங்க. ரியல் growth, அதுவும் காம்பவுண்ட் growth. அது எப்படின்னா, வேர்ல்ட் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ், இதுதான் அந்த லெவல் growth. அந்த ஒரு ஸ்மால் அவர் 5 வருஷத்துல thousands of hours மாறிடும். while others பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தேடிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 5 AM நான் என்ன பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் காமா இருங்க. நீங்க மார்னிங்ல ஒரு ஹியூஜ் கோலா புக் எழுதணும்னு இல்ல, சிம்பிள் ரொட்டீன் தான், ஆனா ரொம்பவே பவர்ஃபுல். ஸ்டெப் 1, வாட்டர் குடிங்க. உங்க ட்ரீமை டிபெண்ட் பண்ற மாதிரி குடிங்க. ஃபுல் நைட் ஸ்லீப்புக்கு அப்புறமா உங்க பிரெயின் பேட்டரி லோவா இருக்கும். ஸோ பீக் அலர்ட்னஸை யூஸ் பண்ண வாட்டர் ரொம்ப முக்கியம். ஈவன் சைனீஸ் கல்ச்சர்ல கூட மார்னிங்ல கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிற ஹேபிட் இருக்கு. ஸ்டெப் 2, பெட் அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க சரௌண்டிங்ஸை சரி பண்ணுங்க. இந்த ஸ்மால் ஆக்ட் உங்க மைண்டை காம் பண்ணும். கிளீன் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு கிளியர் மைண்ட். கிளியர் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் டிசிஷன்ஸ். அண்ட் இது உங்க பிரெயினுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், நான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கேன்னு. மார்னிங்லேயே ஒரு ஸ்மால் வின் ஸ்டார்ட் பண்ணினா மாஸ்டரி ஃபீல் வரும். ஸ்டெப் 3, மூவ் யோர் பாடி. ஸ்ட்ரெச் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க, இல்ல 10 புஷ்அப்ஸ் பண்ணுங்க. ஜிம்முக்கு போகணும்னு இல்ல, ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க. ஸ்டெப் 4, 1 கோல் எழுதுங்க. 40 கோல்ஸ் இல்ல 100 பேஜ் ஜேர்னல் இல்ல, ஜஸ்ட் 1 கிளியர் கோலை எழுதுங்க. அதை ரைட் பண்ணும்போது உங்க பிரெயினுக்கு கிளியர் டைரக்ஷன் கிடைக்கும். அது ஒரு செல்ஃப் கான்ட்ராக்ட் மாதிரி. டுடே என் ஃபோக்கஸ் இது அண்ட் டுடே என் ஒர்க் இது, இந்த மாதிரி எல்லாம். ஸ்டெப் 5, லேர்ன் சம்திங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புக்ல 2 பேஜஸ் படிக்கலாம், இல்ல டீப் வீடியோ பார்க்கலாம் ஆர் பாட்காஸ்ட் கூட கேட்கலாம். இது ஃபேக் மோட்டிவேஷன் இல்ல, ஜஸ்ட் ரியல் நாலேஜ், பிரெயின் பத்தி, பாடி பத்தி அண்ட் சயின்ஸ் பத்தினது. ஸ்டெப் 6, சன்லைட். ஃப்ரெண்ட்ஸ், நியூரோ சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா 10 மினிட்ஸ் ஆஃப் சன்லைட் ஃபோக்கஸை 80% இன்க்ரீஸ் பண்ணும்னு. இதனால பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேக் அப், இல்ல ஃபோக்கஸ் பண்ண டைம் கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம். ஸ்டெப் 7, ப்ரொடெக்ட் திஸ் அவர். இந்த 1 sacred hourல நோ சோஷியல் மீடியா, நோ மெசேஜஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்.
அண்ட் யாருக்கும் இன்டரப்ட் பண்ண ரைட்ஸும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், வை இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும்னு பார்க்கலாம். பிகாஸ் இது ஜஸ்ட் மார்னிங் ரொட்டீன் இல்லை, இது உங்கள் ஐடென்டிட்டி. யாரும் பார்க்காத டைமில் நீங்கள் யாரா ஆகுறீங்கன்னு டிசைட் பண்ணுற மொமெண்ட். நீங்கள் பெட்டில் இருந்து எழுந்து பர்பஸோட ஆக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் ஃபியூச்சர் வெர்ஷனுக்கு ஓட் பண்ணுறீங்க. ஃபோக்கஸ்டு வெர்ஷன், டிசிப்ளின்டு வெர்ஷன், ரெஸ்பெக்டபிள் வெர்ஷன், இதுக்கெல்லாம் தான். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் கால்குலேஷன் தான். 1 hour per day is equal to 365 hours per year. 5 வருஷத்தில் நீங்கள் உங்கள் மேலேயே ஒரு மாஸ்டர் டிகிரி earn பண்ணுவீங்க. while others still இன்ஸ்டாகிராமில் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு நீங்கள் 5 AM எழுந்தா கமெண்ட்டில் நம்பர் 5ன்னு டைப் பண்ணுங்க. சாய்ஸ் உங்களோடது. நீங்கள் உங்கள் ஃபியூச்சரை பில்ட் பண்ணுற பர்சனா இல்லை அதர்ஸோட சக்ஸஸை பார்த்து உட்காந்துட்டே இருக்க பர்சனா, டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. பட் இந்த ரொட்டீனில் இருக்கிற ரியல் மேஜிக் என்ன தெரியுமா? அது டிசிப்ளினை பில்ட் பண்ணுது. மோஸ்ட் பீப்புள் நினைக்கிறது எல்லாமே டிசிப்ளின்னா ரொம்ப கஷ்டமான லைஃப்னு, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், ஃபன் இல்லை, ரிலாக்ஸேஷன் இல்லைன்னு. ஆனால் ட்ரூத் என்னன்னா, டிசிப்ளின் ஆக்சுவலி ஃப்ரீடமை கொடுக்கும். மார்னிங்கில் நீங்கள் உங்கள் டைமை கண்ட்ரோல் பண்ணினா டே ஃபுல்லாக லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் மார்னிங்கில் நீங்கள் ஃபோனோட கண்ட்ரோலில் இருந்தால் டே ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ நாளைக்கு அலாம் அடிக்கும்போது ஸ்னூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை உங்கள் ஃப்யூச்சர் லைஃப்பை பில்ட் பண்ண போகிறீங்களா? சாய்ஸ் ஆல்வேஸ் உங்கள் கையில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்